ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் வருகையிலே நம் எண்ணங்கள் நுழைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்து ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்து ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் எழுகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியானது ஏஆர்மங்கலம் அருள் செல்வி குடும்பத்தார்கள் மரித்த அலெக்சாண்டர் ஆண்மலை பாற்றிக்காக இவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய வாழ்வு வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இன்று நாளிலே மரித்த மரிய சிங்கராஜருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக இறைவன் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நித்திய இலைப்பாற்றி கொடுக்கவும், மேலும் வெளியேக்கோட்டை திரு ஜான் திருவிழக்கின்ற இறந்து போன ஜானுடைய நிலத்திய இலைப்பாற்றிக்காகவும், மேலும் லிலி திரு சமரி எடுக்கிற திருப்பலி ஆசீர்வாதத்திற்காக இப்படி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, உயிருள்ள வார்த்தைகள் 4 முதல் 7 இறுதியாக. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். எல்லோரும் இணைந்து என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். மீண்டும் ஒரு முறை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பீதிக்கு தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் என்கின்றனர். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். மீண்டும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்று கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானா. ஆதலால் தான் அவரை மிகவே உயர்த்தி
எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். 12 ஒருவராகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவே, உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்கள் 30 வெள்ளிக்காசில் எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீ பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், இது எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடி சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூல் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிரவாதி இருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானும் என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அறிந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கை இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் தான் நான் உங்களோட திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவமலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்று இரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போய்வீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதைக்கப்படும் என்று மறைநூல் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலியாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேது அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவலுக்கு முன் மும்முறை நீ என்னை மறுதளித்தாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்திருக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி எனும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறையிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவரிடம் கூறி பேதுருவையும் செவதியின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்ந்த துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் துன்பக்கினம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடரிடம் வந்து அவள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு வீழ்த்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உள்ளப்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் என்னை துன்பக்கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார்.
அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்து விட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாய் யூதாஸ் அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன் இஸ்காரியத்து, நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவளிடம் அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்று நினைத்தாயா? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பார். அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வெளியில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாளுதோறும் கோயிலில் அமர்ந்து கற்பித்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயவாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறு சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு செல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகின்றீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தை வீட்டிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளே பழிந்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுதும் நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவரும் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருடன் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவுமுன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர்.
அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனமருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பாவம் பழிபாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விளையாதலால் இதை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நீர் அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலைமதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளை கையிலெடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீரே சொல்லுகின்றீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையில்தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவரிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் இவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் என்று பதிலளித்தன. அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிற்று என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் எனும் பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா
என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைவு அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபத்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுடன் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். முழந்தாள் படியிடுவோம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவ தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தை நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயா வந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவளுடைய மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபெதேயின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ன பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனர். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுகளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றன. அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அமைதியாக அமரோ. ஓலைகளை சிலுவை செய்கிறத நிப்பாட்டிட்டு இறை வார்த்தைக்கு செவியிருங்க. ஓலைகளை அப்படியே கீழே படுக்க போடுங்க, படுக்க வைங்க. சின்ன பிள்ளைகளை கவனிங்க, சிலுவை செய்கிற விட்டுட்டு கவனிங்க. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் சத்தம் பதிலே வரலை நிறைய பேர்கிட்ட இருந்து. எல்லாரும் சொல்லுங்களே, நல்லா இருக்கிறேன்னு. சந்தோஷம்.
நல்லா இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். சந்தோஷம். நடந்து வந்த களைப்பு இருக்குன்னா கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சுக்கோங்க, அதெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? ஆண்டவரின் பாடுகளின் குருத்து ஞாயிறு. இந்த 3 வார்த்தைகளே நமக்கு ஒரு அருமையான பொருளை, அர்த்தத்தை, விளக்கத்தை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய திரு பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஆக முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் யார்? இயேசு. இந்த உலகத்தின் அரசனாக, இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பழியாக்கிய, தன்னை சிலுவையில் கையளித்த அந்த இறை மகன் இயேசு இந்த உலகின் ஆண்டவர், நம்மை ஆள்பவர், அவர் அரசர். அதுதான் முதல் வார்த்தை. இரண்டாவதாக திருப்பாடுகள். திருப்பாடுகள் வெறும் பாடுகள் அல்ல, நாம் வாழ்க்கையில் படும் பாடுகள் அல்ல, அது துன்பங்கள், அது வேண்டாத ஒன்று. ஐயோ, ஏன் தான் இந்த கொடுமையோ, எனக்கு மட்டும்தானே நடக்குது அப்படிலாம் நம்ம வேதனைப்படுவோம். எனக்கு மட்டும்தானே சோதனை, ஆண்டவனுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, ஐயோ இப்படிலாம் சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லுவோம். அது வெறும் பாடுகள், அது மனிதர்களாகிய நாம் படும் பாடுகள். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமாக இத்தகைய பாடுகளை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான், மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான். ஒரே மாதிரி இருக்காது, சமதளமாக இருக்காது. ஒரே மாதிரி எல்லா நேரமும் எல்லா வேளையும் நாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. திடீர்னு ஒரு புயல் அடிக்கும், அப்புறம் ஒரு அமைதி தரும். அப்புறம் திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்படும், அப்புறம் அமைதி ஏற்படும். திடீர்னு ஒரு நிம்மதி இழப்போம், அப்புறம் ஒரு அமைதி ஏற்படும். திடீர்னு நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாம் குலைந்து போகும், அப்புறம் ஒரு ஒற்றுமை உறவு ஏற்படும். எல்லாம் நடக்கும், மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த வெறும் பாடுகளை கடந்துதான், இந்த வெறும் பாடுகளை, மனிதர்களாகிய நாம் படும் பாடுகளை கடந்துதான் அந்த திருப்பாடுகள். ஏன் திருப்பாடுகள்? புனிதம். அதில் புனிதம் நிறைந்திருக்கிறது, அதில் உண்மை இருக்கிறது, அது மீட்பாக இருக்கிறது, அது இறைவனின் இரட்சிப்பாக இருக்கிறது, அது இறைவனின் திட்டமாக இருக்கிறது, அது இறைவனின் சித்தமாக இருக்கிறது. ஆக இறைவன் நம்மை மீட்டுக்கொள்ள, இறைவன் நம்மை நம் பாவங்களிலிருந்து மீட்க, விடுதலை அளிக்க, நமக்கு இரக்கமும் மன்னிப்பும் நிறைவாய் கொடுக்க, இறைவனின் அருளை நிறைவாக கொடுக்க நமக்காக மேற்கொண்ட அந்த பாடுகள் புனிதம் நிறைந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக புனிதம் நிறைந்ததனால் தான் அது திருப்பாடுகள். புனிதம் நிறைந்ததால் தான் அது திருப்பாடுகள். அது ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் குறிக்கப்படும், வேற யாருக்கும் இல்லை. எத்தகைய பாடுகள் என்றாலும் இல்லவே இல்லை இந்த உலகில். ஏனென்றால் பாடுகளின் வழியாகவே, துன்பங்களின் வழியாகவே அவர் நம்மை மீட்டார். சிலுவையை ஏற்றார், முள்முடி தாங்கினார், ஈட்டியால் குத்தினார்கள், கத்தி கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள், ஆடையை கிழித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிர்வாணமாய் நிறுத்தினார்கள், ஆணிகள் அடிக்க கைகளை விரித்து கொடுத்தார், விழாவிலே குத்தினான் என்று எத்தனை எத்தனை கொடுமைகள், கல்தூணில் கட்டி அடித்தார்கள். எல்லாம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற படம் பார்த்துருப்போம், தமிழ்லாம் வந்தது. எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அந்த உண்மையாக நடந்தது. அந்த எருசலேம் நகருக்கு நாம் செல்ல வேண்டும். சென்றால் அதனுடைய உண்மை நிச்சயமாக புரியும். நான் 2013ஆம் ஆண்டிலே அந்த புனித பயணம் மேற்கொண்டேன். எருசலேம் நகர் சென்று வந்தேன். ஆண்டவருடைய பாடுகள், அந்த கல்வாரி மலைக்கு சென்று வந்தேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாக இருக்கிறது. யதார்த்தமான ஒரு வீதி தான். நாம் மலை அப்படியே ஒரு மாதிரி பிரம்மமாக நினச்சிருப்போம். ஆனால் அங்கே சாதாரணமாக இருக்கும். ஒரு கடை வீதி,
தெரு, அதில் அப்படியே அதுதான் உண்மை, அப்படித்தான் நடந்தது, அப்படித்தான் நடந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக அத்தனையும் கடந்தார். இவையெல்லாம் அவமானம் அல்ல, இவையெல்லாம் அவமானம் அல்ல, மாறாக இறைவனின் திட்டம், புனிதம் நிறைந்தது. ஆகவேதான் இது திருப்பாடுகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக என்ன சொன்னேன்? குருத்து ஞாயிறு. என்னது? குருத்து ஞாயிறு. ஆக ஒருவன் இறக்க வேண்டும், யூதர்களின் இறைவாக்கினராக, இஸ்ரேல் மக்களின் இறைவாக்கினராக, கடவுள் அனுப்பிய ஒரு திருமகனாக பிறந்த இயேசு எருசலேமில் தான் இறக்க வேண்டும் என்பது இறைவாக்கினர்கள் முன்குறித்து சொன்னது. ஆகவே அவர் நாசரேத்தில் பிறந்தவர் என்றாலும் எருசலேமுக்கு இந்த குருத்து ஒலை பவனி செல்லுகிறார். இறைவனின் திட்டப்படியே தன்னை எருசலேம் நகரில் கையளிக்க, தன் உயிரை கொடுக்க, அந்த இறைவனின் திட்டத்தை, மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற அவர் தன்னை கையளிக்கிறார் என்பதுதான் இந்த குருத்து ஞாயிறு. குருத்தோலைகள், ஒளிவ மர கிளைகள். ஒளிவ மரத்தெல்லாம் பார்த்துருக்குறேங்க, எருசலேமில் ஒளிவ மரங்கள்லாம் பார்த்துருக்கேன், அழகாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நாம் இங்கே தென்னை மர கிளைகளை எடுத்துக்கிட்டு வர்றோம், அங்கே ஒளிவ மர கிளைகளை எடுத்துக்கிட்டு அவ்வளோ அருமையாக செய்வார்கள். மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் நாம் காணும் பொழுது ஒவ்வொரு இடமும் உண்மையை எடுத்து காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆக இயேசு என்னும் மனிதன் இந்த உலகத்திலே உண்மையாக வரலாற்றிலே வாழ்ந்திருக்கிறார். அதற்கான அப்படிப்பட்ட அடிச்சுவடுகள், அடையாளங்கள் இருக்கின்றன. கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன், கண்ணால் பார்த்து 10 நாட்கள் பயணம், அவ்வளவும் பார்த்துருக்கிறேன். ஆக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த குருத்து ஞாயிறு ஆண்டவரின் பாடுகளை குறிக்கிறது. அதையும் கடந்து நாம் ஒரு புனித வாரத்தில் நுழைகிறோம். இந்த தவக்காலத்தின் நிறைவாக, முடிவல்ல, நிறைவு. ஆக ஒன்று தொடங்கி அது ஒன்றிலே நிறைவடைகிறது, ஆக முழுமை பெறுகிறது. ஆக இந்த தவக்காலம் முழுமை பெறுவது இந்த புனித வாரத்தில் தான். ஆக இது புனிதப்படுத்தும் புனித வாரம். ஒரு பவனி தான் வந்தோம். இந்த பவனியும் இன்னொன்றையும் நமக்கு குறித்து காட்டுகிறது. என்ன என்று சொன்னால், நாம் இந்த உலகிலே திருப்பயணிகள், ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு விசுவாச பயணம். ஆகவேதான் திருப்பயணிகள். ஆக இன்று எருசலேம் நகருக்கு கழுதை குட்டி மேல் ஏறி இஸ்ரேல் மக்கள் ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடி அவரை அழைத்து சென்றார்கள், பவனியில் சென்றார்கள், கம்பளி விரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னால், நாமும் ஆண்டவர் இயேசுவில் கொண்ட நம்பிக்கையால் இந்த உலகிலே ஒரு திருப்பயணிகள் என்பதையும் அது நினைவூட்டுகிறது. ஆக நம்முடைய திருப்பயணமும் ஆண்டவர் இயேசுவிலே நிறைவடைகிறது. ஆகவே நாம் அவரோடு இறந்து உயிர் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையாகவும் ஆகிறது. ஆகவே இந்த குருத்தோலை பவனி புனித வாரத்துக்கு நம்மை இட்டு செல்லுகிறது. தவக்காலத்தின் வழியாக நிறைவை அடைய நம்மை வழி நடத்தி செல்லுகிறது. ஆக புனிதப்படுத்தும் புனித வாரத்திற்குள் நுழைகிறோம். விடுதலை தரும் புனித வாரத்துக்கு நுழைகிறோம். மீட்பை பெறும் புனித வாரத்துக்கு நுழைகிறோம். இறைவனின் இரக்கத்தை, இறைவனின் அருளை, ஆசிரை பெற நாம் கடந்து வருகிறோம். கடத்தல், பாஸ்கா என்ற அந்த வார்த்தைக்கு பொருளே கடத்தல் என்பது பொருள். கடத்தல்லாம் எதையாவது கடத்திட்டு போறதில்ல, கடந்து வருதல், ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கடந்து வருதல். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்று திரு அவை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆக இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தரும் நாளை கொண்டாடும், புனிதப்படுத்தும் புனித வாரத்துக்குள் நுழையும் இந்த வேளையிலே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்றை மற்றும் அடிப்படையாக வைத்து நான் உங்களோடு
நான் 5 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பொருள், இன்றைக்கு இந்த குருத்தோலை பவனியில் கழுதை குட்டி பயன்படுத்தப்பட்டது. கழுதை குட்டி பயன்படுத்தப்பட்டது. வாசகத்தில் கூட கேட்டோம், நீங்க போங்க, அங்கே கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. அப்ப முதலிலே கேள்வி, ஏன் கழுதை குட்டி? ஏன் கழுதை குட்டி? Why God has to choose the donkey? நம்ம வீட்டில் கூட கழுதைன்னு திட்டுவோம் பிள்ளைகள் எல்லாம், ஏன்னா கழுதை மோசமானது, பிடிக்காத ஒன்று, அருவருப்பானது ஒன்று, கீழ்த்தரமான ஒன்று, அப்படிலாம் திட்டுவோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அறிவியல் பூர்வமாக உண்மையாக சொல்லுகிற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், படை வீரர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது குதிரையில் செல்வார்களாம். படை வீரர்கள், வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன். படை வீரர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது குதிரையில், யானைப்படை, குதிரைப்படை, சேனப்படை, ஏதோ ஒரு படையில் செல்வார்கள். ஆனால் அதே போரிலே அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை என்று நடத்துகிறார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து போரிட முடியவில்லை, போரை முடித்துக் கொள்வோம், அமைதியாக சென்று விடுவோம் என்று சொன்னால், கழுதை குட்டியின் மேல் ஏறி நின்று அடையாளம் காட்டி திரும்பி வந்து விடுவார்களாம். ஆக நம் ஆண்டவர் இயேசு அமைதியின் அரசர். ஆகவேதான் சாவை ஏற்பதற்கு முன்பாக அவர் அமைதியின் அரசனாய், இந்த உலகத்தை ஆள்பவராய், நம் உள்ளத்தையும் ஆள்பவராய் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். வேற எந்த விலங்குகளையும் அவர் தேர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைதான் சக்கரியா எழுதிய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு, அரசராகிய நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து தாழ்ச்சி உருவான நிலையில், தாழ்ந்த நிலையில் கழுதையின் மேல் உங்கள் அரசராக ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே கழுதை என்பது இங்கே ஒரு தாழ்ச்சி பண்பையும் அமைதியையும் ஆண்டவரின் பிரசன்னம் இருப்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அமைதி ஏற்படுகிறது, போர் நடக்கின்ற சூழ்நிலை அமைதி ஏற்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக இந்த கழுதையினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கழுதையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகின்ற அந்த ஆண்டவர் தான் அங்கே முதன்மைத்துவம் பெறுகிறார். கழுதைக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கவில்லை. கம்பளிகள் விரிக்கப்பட்டன, தங்கள் ஆடைகளை எல்லாம் கழற்றி வழியோரம் விரித்தார்கள். கழுதை ஏறி வருவதற்கல்ல, கழுதையின் மேல் இருந்த இயேசுவுக்காகத்தான் விரிக்கப்பட்டது. ஆகவே அங்கே முக்கியம் பெற்றது எது? கழுதையா இல்லை இயேசுவா? இயேசு. ஆகவே தன்னை இழந்தது கழுதை, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதையும் உணர்ந்தது. ஆனால் தன் மேல் இருக்கின்றவர் இந்த உலகத்தின் அரசர், இந்த உலக மக்களை மீட்க வந்தவர், அமைதியின் அரசர். ஆக அவர்தான் மேன்மைப்படுத்தப்பட்டார். அவருக்கு தான் எல்லா முக்கியத்துவம், எல்லா கவனமும் சிதறமில்லாமல் கொடுக்கப்பட்டது என்பதும் உண்மையாகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகின்ற ஆண்டவர் என்கிற அந்த விஷுவல், அந்த கண்களுக்கு புலப்படுவனமாக வெளிப்படக்கூடிய அந்த திரை, இல்லை என்றால் இந்த குருத்து ஞாயிறு என்பது ஒரு முடிவில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும், முழுமை பெறாத ஒன்றாகத்தான் இருக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக அங்கே முதன்மைத்துவம் பெறுவதும் முக்கியத்துவம் பெறுவதும் கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வந்த நம் ஆண்டவர் இயேசு கழுதை குட்டி அல்ல. மூன்றாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவன் எப்பொழுது உயர்ந்தவனாக இருக்கிறான், ஒருவன் எப்பொழுது மதிப்பு மிக்கவனாக இருக்கிறான்,
ஒருவன் எப்பொழுது மதிப்பு பெறுகிறான், மனுஷன்யா, அவன் நல்லவையா, அவன் மாதிரி இருக்க முடியாதுயா, அப்படி என்ற சொல்லெல்லாம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் பொழுது. சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, நிறைகுடம் தழும்பாது, என்ன பழமொழி அடுத்து, குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் இடுப்பில் வச்சு பானையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா தெரியும், குறைவாக இருந்துச்சுன்னா எப்படி டலப்புக்குன்னு ஆடி உங்கள் சேலை எல்லாம் நனைஞ்சு போகும் அப்படிங்கிறது தெரியும். அதே நிறைவாக கொண்டு வந்தீங்கன்னா தழும்பாது, அப்படியே அழகாக கொண்டு வந்துடலாம். ஆக ஒருவனுடைய மதிப்பும் ஒருவனுடைய மரியாதையும் மாண்பும் எங்கே கூடுகிறது என்று சொன்னால், தன்னை அவன் தாழ்த்தி கொள்ளும்போது அதைத்தான் கழுதை குட்டியின் மேல் ஏறி வர ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலுவாய் பற்றி கொண்டிருக்க விரும்பவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இறைவனின் திட்டத்துக்கு நம்மை கையளித்து, இயேசுவை போல அந்த இறைவனின் திட்டத்துக்கு கையளித்து அந்த இறை திட்டத்தை நிறைவேற்ற, இந்த மக்களுக்கு மீட்பு கொடுக்க, இந்த மக்களின் பாவங்களை கழுவ, ஆக இது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை, ஒரு பணி, சர்வீஸ். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, சமூகத்திலே, நாம் வாழுகின்ற ஊரிலே, நாம் வாழுகின்ற இந்த பங்கிலே தொண்டு செய்யணுமா, சேவை செய்யணுமா, அதுக்கு ஸ்டேட்டஸ் தேவையா? நான் பணக்காரனாக இருந்தா, நான் வசதியாக இருந்தா, நான் ஒரு பொறுப்பாளராக இருந்தா, இல்லை நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தா, இல்லை நான் ஒரு வார்டு மெம்பராக கவுன்சிலராக இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னா இல்லை, தேவையே இல்லை, தேவையே இல்லை. எந்த நிலையிலும் நாம் இறைவனின் பணியை செய்ய முடியும், இறைவனுக்கு தொண்டாற்ற முடியும், இறை மக்களுக்கும் நாம் நம்மை கையளிக்க முடியும் என்பதை தான் மீண்டுமாக இந்த கழுதை குட்டியிலே குருத்தோலை பவனி என்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 4ஆவதாக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை, உலகின் இரட்சகரை, அமைதியின் அரசரை தாங்கி வந்த கழுதை குட்டியாக நாமும் மாற வேண்டும். இந்த கழுதை குட்டியாக நாமும் வாழ வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே நாம் செய்வதை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும், பிறர் என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று புகழையும் பெருமையும் தேடி தேடி அலைகிறோம். அதற்காக எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் நம் பெருமை பாராட்டுவதை விட நம்மை படைத்த, நம்மை மீட்ட, நமக்காக உயிரை கொடுத்த அந்த இறைவன் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும். அதனால தான் எல்லா பல இடங்களில் இந்த இயேசு சபை குருக்களுடைய விருது வாக்கு, இயேசு சபையினுடைய குருக்களுடைய விருது வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இயேசு சபையில் தான் பல வருடங்கள் படித்தேன், அதனால் நன்றாக தெரியும். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாலும் நான் படிச்சிருக்கேனா, இன்னைக்கு வாத்தியாரா இருக்கேனா, இறைவனின் மகிமைக்காக. நான் வேலை செய்கிறேனா, இறைவனின் மகிமைக்காக. நான் ஒருவனுக்கு உதவி செய்தனா, இறைவனின் மகிமைக்காக. ஆக எல்லாம், நான் செய்வது எதாக இருந்தாலும், நான் சொல்வது எதாக இருந்தாலும், நான் பேசுவது எதாக இருந்தாலும், எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. அப்படித்தான் இந்த கழுதை குட்டி இருந்தது. நான் அல்ல, என் மேல் இருக்கும் ஆண்டவர் பெருமைப்படுத்தப்படுவார், மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அக்கறையாக இருந்தது. ஆகவே இன்று குருத்தோலை பவனியிலே ஆண்டவர் இயேசுவை தாங்கி வந்த அந்த கழுதை குட்டியாக நாமும் மாற வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக என்னை பார், சில இடங்களில் படங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கழுதை படத்தை போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த நிலையிலே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
என்னை பார் என்று அந்த கழுதை சொல்லவில்லை, என்னை பார் என்று சொல்லவில்லை. மாறாக என் வழியாய் வெளிப்படும் நல்லதை பார், என் வழியாய் வெளிப்படும் இயேசுவை பார், என் வழியாய் என் மேல் ஏறி வரும் இந்த உலக இரட்சகரை பார், என் வழியாய் என் மேல் வரும் இந்த உலக மீட்பரை பார், என் வழியாய் என் மேல் ஏறி வரும் உன் பாவங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை பார் என்று சொன்னதே, அதுபோல நாமும் நான் கிறிஸ்தவன், ஆனால் என்னில் வாழும் கிறிஸ்துவை நீ பார், என்னில் வாழும் கிறிஸ்துவை நீ கண்டுகொள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாய் சான்று பகர வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஐந்தாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கழுதை காட்டுவது ஒரு 4 பண்புகள். எப்படி என்று சொன்னால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் எல்லோருக்கும் அவைலபிளாக கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தாழ்மையான பண்போடு இறைவன் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி கொண்டு வாழ வேண்டும். நாம் எப்பொழுதும் நல்லதை சுமந்து செல்ல வேண்டும். நாம் நல்லதை எவ்வாறு கழுதை கூட்டி அந்த ஆண்டவராகிய இயேசுவை உலகத்தின் மீட்பரை சுமந்து, அதுபோல நாம் நல்லதை சுமந்து செல்ல வேண்டும். இறுதியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனை நம்ப வேண்டும். தன்மேல் அமர்ந்திருந்த இயேசுவின் மேல் அந்த கழுதை நம்பிக்கை கொண்டிருந்தது. அது அங்கு எந்த ஒரு வெறி ஆட்டமும் எதுவும் செய்யல, அமைதியாய் நடந்து வந்தது. தன் மேல் அமர்ந்திருந்த இயேசுவை கண்டது, அதில் அமைதியாய் நடந்து வந்தது. அதுபோல் நாம் இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் பவுலடிகளார் சொல்வார், இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசுவை அணிந்து கொண்டால் அந்த இயேசுவை சுமப்பதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அந்த இயேசுவை இந்த உலகுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அந்த இயேசுவுக்காக நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும், அந்த இயேசுவாக மாற வேண்டும், அந்த இயேசுவின் மீது நாமும் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும், அந்த நம்பிக்கை நம்மை வழிநடத்த வேண்டும். அதுதான் இன்றைய விழாவிலே இந்த குருத்தோலை ஞாயிறிலே கழுதை குட்டியாக வரும் கழுதையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இறைவன் நம்மை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்வோம். நாம் அந்த கழுதை குட்டியை போல ஆண்டவர் இயேசுவை சுமக்கும் கழுதையாக மாறுவோம். உண்மையை உலகுக்கு கொடுப்போம், நல்லதை பகிர்ந்து வாழ்வோம், நல்லவர்களோடு நல்ல உறவிலே வாழ்வோம். இறைவன் கொடுக்கும் ஆட்சியையும் இந்த பாஸ்கா பெருவிழாவையும் மகிழ்ந்து கொண்டாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்,
அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆ நம்முடைய தேவைகளை எடுத்து எம்பி மன்றாடுவோம். அருள் பொழிவு செய்து அரவணைக்கும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பணியை ஒவ்வொரு நாளும் ஓப்புடன் ஆற்ற உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் நீர் நிறைவாக ஆசீரளித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயினும் மேலாய் தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் தாய்நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் உமது பேரருளை அளித்து அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மாதிரியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழ தூண்டும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணங்களில் முதன்மையானது என்பதை நினைவு கூர்ந்து எமது பொருள்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும், அதன் வழியாக எம் பகுதியில் பசிப்பினி போன்ற துன்பங்களில் இருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வின் நெஞ்ச தேடலே இறைவா, உம் திருமகனது உயிர்ப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் எங்களது அன்றாட பணிகளுக்கிடையே நிறைவாழ்வின் ஊற்றான உம்மை தேடும் விதத்தில் தானம், தர்மம், நோன்பு, தியானம் போன்ற செயல்களை விரும்பி நிறைவேற்ற வெற்றி காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் பரமனே எம் இறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் எடுத்து எம்பி எமது தேவைகளை நீர் அறிந்தவராயிருக்கிறீர். உம் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வரம் தேவையோ அவற்றையே வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பணியில் நனரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே
கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். பசித்தோ நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தே. வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே குருதி சிந்தம் அன்பை தந்தே. வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தே. சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தே. தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பழியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக நிதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானா. அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்ற. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆய லூர்த ஆனந்தம் எல்லா திருநிலையினர் ஆய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். வானகத்தந்தி, எங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். இவர்கள் அனைவரும் ஒளியும் அமைதியும் உள்ள இடத்தில் இருந்து எங்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுகின்றார்கள் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து வேண்டுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து
திருமுகல் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருதூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான அந்தோனியார், இவ்வுலகில் முக உகந்தவராக வாழ்ந்து இருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை அருள் வேண்டுவோம். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். என் அமைதியை, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்கள் வழியாக மொழிந்தேன். கூடி செபிக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் பாராமல் நாங்கள் உன் மீது கொண்ட விசுவாச நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள்
அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய திருப்பாடுகளின் வழியாய் நம்மை மீட்டு கொண்ட தேவன் உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக திருவிருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பலியில் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் சொந்தம் நீயே, என் வாழ்வும் நீயே, இன்னமும் ஆனாய் நீயே, எல்லாம் ஆனாய் நீயே, எனக்கு எல்லாம் ஆனாய் நீயே. என் சொந்தம் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வாழ்வின் வழியும் நீயே, உறவாடும் இருந்தானவா, உயிரோடு கலந்திடவா, என் உணர்வோடு உறைந்திடவா. என் சொந்தம் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வாழ்வின் வழியும் நீயே, ஆடும் விருந்தானவா, உயிரோடு கலந்திடவா, என் உணர்வோடு உறைந்திடவா. வாடிய மலராய் வதங்கியே வீழ்ந்தேன், விண்ணாளும் கதிராக ஒளிர்ந்தாய் நீயே. வாடிய வதங்கியே வீழ்ந்தேன், விண்ணாளும் கதிராக ஒளிர்ந்தாய் நீயே. தேடியும் கிடைக்காத தாயன்பே, இங்கு நீரின்றி என் வாழ்வு வீணாகுமே. தேடியும் கிடைக்காத தாயன்பே, இங்கு நீரின்றி என் வாழ்வு வீணாகுமே. அன்பு தாயாக அனைத்தாயின் துயர் தீருமே, என் சொந்தம் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வாழ்வின் வழியும் நீயே, உறவாடும் இருந்தானவா, உயிரோடு கலந்திடவா. நீரின்றி தவிக்கும் மான் போல ஆனேன், மழையாக என் தாகம் தீர்ப்பாய் நீயே. நீரின்றி தவிக்கும் மான் போல ஆனேன், மழையாக என் தாகம் தீர்ப்பாய் நீயே. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அன்பே, எனதுயிர் மனமொழி வாழ்ந்திடுமே. ஒரு வார்த்தை சொன்னாலே
வாழ்வின் உணவாக உயிராக உடன் வாருமே. வாழ்வின் உணவாக உயிராக உணவாருமே. என் சொந்தம் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வாழ்வின் வழியும் நீயே. உறவாடும் விருந்தானவா, உயிரோடு கலந்திடவா, என் உணர்வோடு உறைந்திடவா. என் வாழ்வும் நீயே, என் வாழ்வும் நீயே, என் வாழ்வின் வழியும் நீயே. உறவாடும் விருந்தானவா, உயிரோடு கலந்திடவா, என் உணர்வோடு உறைந்திடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, இதமாக்கும் கிறிஸ்துவின் உடலே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படி ஆகட்டும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் நிரப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீ, நாங்கள் நாடுவதை அவர் உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் நம் பாதுகாவலர் அந்தோணியாரின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.